ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு எஸ்டிஎன் டாக்ஸ். இன்றைக்கி சிறுகடிக்க ஆசையில் நம்ம கனவுன்னு நினச்சது எல்லாமே உண்மைதாங்க. விஜயா ரோஹிணியை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு தான் இருக்காங்க. சரி, அதை விடுங்க. நம்ம மீனா இன்னைக்கு முத்து மனசில் ஒரு படி மேலேயே போய் உக்காந்துட்டாங்க. சரி வாங்க, இன்னைக்கு என்ன நடந்துச்சு நம்ம பார்த்துடலாம். விஜயா கடுங்கோவத்தில் இருக்காங்க. நான் உனக்கு பணம் கொடுத்து இந்த கடையை நீ ஓப்பன் பண்ணேன், ஆனால் நீ என்ன பண்ணி வச்சுருக்க, என் பேரையே மாற்றி வச்சுருக்க அப்படின்னு கேட்குறாங்க ரோஹிணியை. ரோஹிணி சொல்கிறாங்க, ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க, நான் தான் எங்கள் அப்பா கிட்ட இந்த பணம் வாங்கி கொடுத்துட்டேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயாவுக்கு இன்னும் கோவம் ஜாஸ்தியாகிடுச்சு. அதுக்காக நீ என் பேரை மாற்றிடுவியா, இது வரைக்கும் உங்கள் அப்பா மலேசியாலேருந்து உன்னை பார்க்க வரவே இல்லை. அதே வேறு மாமியாராக இருந்தாங்கன்னா இங்கே நடக்கிறதே வேறையாக இருந்திருக்கும். நானாக இருக்கிறதுனால தான் உன்னை என் பொண்ணு மாதிரி பார்த்துட்ருக்கேன். நீ என்ன பண்ணி வச்சுருக்க, இங்கே பாரு, இதுதான் உனக்கு லாஸ்ட்டு வார்னிங். இதுக்கப்புறமேட்டுக்கு எனக்கு தெரியாமல் ஏதாவது நீ பண்ணேன்னு தெரிஞ்சிச்சு வச்சுக்கேன், இங்கே நடக்கிறது வேறு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டிட்டு கிளம்பிடுறாங்க. ரோஹிணிக்கு பீதி கிளப்பிடுச்சு. என்னடா இந்த விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, நம்மளை பற்றி எல்லா உண்மையும் தெரிய வந்துச்சுன்னா அவ்வளோதான் போலையே அப்படின்னு மைண்டு வாய்ஸில் ஓடுது. செல்வம் முத்துவை எப்படியாவது கூட்டிகிட்டு போகணுன்றதுக்காக சமாளித்து கூட்டிகிட்டு போகிறாரு. எப்படி சொல்கிறா தெரியுமா, என் ஃப்ரெண்டோட மச்சானோட தம்பிக்கு ஒரு கார் பார்க்குறோண்டா, கொஞ்சம் வந்து பார்த்து சொல்லுடா அப்படின்னு நல்லா சமாளிக்கிறாரு. முத்துவும் ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி பார்த்தாரு. அதுக்கப்புறம் அவரும் போயிட்டாரு. போய் காரை பார்த்துட்டு எல்லாமே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாரு. கார் ஓட்டி பார்த்து சொல்லு அப்படின்னு செல்வம் சொல்கிறாரு. காரை ஓட்டி பார்த்துட்டு வந்துட்டு முத்து சொல்கிறாரு, கார் ரொம்ப சூப்பராக இருக்குது, ஸ்மூத்தாக போகுது, புது கார் மாதிரி இருக்குது. என்கிட்ட மட்டும் பைசா இருந்தால் நானே வாங்கிடுவேன்டா, கண்டிப்பாக உன் ஃப்ரெண்டை வாங்க சொல்லு, இது மிஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. இது எல்லாத்தையும் மீனா ஒளிஞ்சிருந்து கேட்டாங்க. மீனாவுக்கும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. முத்துக்கு சர்ப்ரைஸ் தரத்துக்காக மீனா செல்வத்தை காரை நாளைக்கு கோவிலுக்கு கொண்டு வந்துருங்கன்னு சொல்லிடுறாங்க. மீனாவும் முத்துவை எப்படி சமாளித்து கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே போய் பார்த்தா சீதா வந்து காருக்கு மாலை போடுறாங்க. கோவில் ஐயர் வந்து பூஜை பண்ணுறதுக்காக மீனாவை கூப்பிட்றாரு. பூஜை பண்ணிட்டு சாவியை வர மீனா கையில் கொடுக்குறாரு. இதெல்லாம் பார்த்த முத்துக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. அப்போ கேட்குறாரு, ஏன் மீனா ஓன்ட்ட போய் சாவி கொடுக்குறாரு அப்படின்னு. உடனே மீனோட அம்மா சொல்கிறாங்க, இந்த கார் உங்களுக்கு தான் மாப்பிள்ளை அப்படின்னு. முத்துக்கு பயங்கர ஷாக் ஆகுது. எப்படி உன்கிட்ட காசு வந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் சீதா சொல்கிறாங்க, அதான் மாலை கட்டி வந்த பைசா இருந்துச்சுல மாமா, அதில் தான் அக்கா உங்களுக்கு வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டாரு. மீனாட்ட கேட்குறாரு, எல்லா காசையும் கொடுத்துட்டியா, ஏன் மீனா இப்போ எனக்கு காரு அப்படின்னு கேட்குறாரு. மீனா சொல்கிறாங்க, நான் வீட்டில் சும்மா தாங்க இருந்தேன், ஆனால் நீங்கள் எனக்காக ஒரு கடையை வச்சு கொடுத்தீங்க, அதில் இப்போ நல்ல வருமானம் வந்துச்சு. நீங்கள் இப்போ ஆட்டோ ஓட்டுறது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு, அதனால தான் வாங்கினேன், வாங்க கார் ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. மீனாவும் சந்தோஷமாக முத்து கூட கிளம்பிடுறாங்க. ஆனால் விஜயா ரியாக்ஷன் தான் எப்படி இருக்குன்னு தெரில. நம்ம நாளைக்கு பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.